மா சாமி கும்பிட்டாச்சா? சாமி சூப்பரா கும்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது வாரம் பெருமாளுக்கு தலுகை போட்டிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பெருமாளுடைய நாமம் போட்டு சொம்புப்பா, அதுல ஃபுல்லா தண்ணி ஊத்தி அது மேல வெத்தலையை வச்சு நாங்க தீபம் வைப்போம். அப்பதான் ஏழுமலையானுக்கு அந்த தீபம் ஏத்துற மாதிரி. இங்க பாருங்க, மாவிளக்கு போட்டிருக்கேன். பெருமாளும் மகாலட்சுமியும் வச்சிருக்கேன். ஆமா, இதுதான் அவங்களுக்கு. இந்த மாவிளக்கு போட்டு நம்ம வேண்டுதலை வச்சாலே போதும்பா, பெருமாள் நம்ம வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துருவாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாவிளக்கு தான். கண்டிப்பா இனிமேல் யாராவது போடுறீங்க பெருமாளை கும்பிடுனா மாவிளக்கு போட்டுருங்க, ஓகேங்களா? இப்ப நம்ம வீட்டு தலுகை பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி சக்கரை பொங்கல்ல தயிர் வச்சு அது மேல வாழைப்பழம் வச்சு அது ஒன்னாவே பிசைஞ்சு இந்த வடையோட சேர்த்து அதுதான் நம்ம பிரசாதமா கொடுப்போம். அதுதான் இப்ப பெருமாளுக்கு வச்சிருக்கேன். ஆமா, எப்பவுமே மாங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன், பாயாசம் பண்ணிருக்கேன். அவருக்கு இது பானகம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டு தலிகை இப்படிதான்ப்பா நாங்க பண்ணுவோம். உங்க வீட்டுல எல்லாம் நீங்க பெருமாளுக்கு எப்படி தலிகை போடுவீங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீட்டுல இப்ப சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, எல்லாருக்காகவும் நான் வேண்டிட்டேன். நீங்களும் வேண்டிக்கங்க. இப்ப படையெல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க உறவுகளே, சாப்பிடலாம்.